இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஸ்ரீ கணபதி. இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விசேஷங்க. கணபதி பார்த்த பின்னாடி சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. தேக்கினால் செய்யப்பட்ட இந்த கதவு ஒவ்வொரு அச்சாரத்துக்கும் ஒரு கணபதி, ஒரு லக்ஷ்மி கூடவே அப்படி வச்சுருப்பாங்க. அதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்தது ஜெயதுர்கா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா துர்காவோட அருள் வேணுங்க. எப்பயுமே அன்னை பராசக்தி, இந்த முருகப்பெருமான் போய் யார்கிட்ட வேல் வாங்கிட்டு வரான்னா தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி அந்த பராசக்தியாக இருந்து அவருக்கு சக்தி வேலவன் பேர் சொல்லும் பிள்ளையாக அந்த வேல் கொடுத்தா. அந்த ஜெயதுர்காவை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெற்றிக்கு அதிபதியாக திகழ முடியும். அடுத்தது ஜெய் வராகி. இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் பார்த்து பயப்படுறவங்க வராகியை கும்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. வராகி தாயார் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த இடத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அவ்வளோ அழகாக இருக்காருங்க. தொழுது பணிதல் சிறப்பு. இந்த இடத்துல சக்கரத்தாழ்வார், ஏன்னா யோக நரசிம்மர் இருக்கிற இடத்துல சக்கரத்தாழ்வார் இல்லாமல் இருக்க மாட்டார். இந்த இடத்துல சக்கரத்தாழ்வார் ரொம்ப அருமையாக சேவை சாதிக்கிறார். ஆண்டாள் பாருங்களேன், ஆண்டாள்னா அந்த இறைவனுடைய அன்பை பெற்றவள் அர்த்தம். இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளை பார்க்கறது எவ்வளோ புண்ணியம் தெரியுமா? மார்கழி ஆண்டாள் பூரம் நட்சத்திரம். இந்த இடத்துல வல்லப கணபதியை தொழுவார்க்கொரு தீங்கும் வாராதே அப்படிங்கிறான். அந்த மாதிரி வல்லப கணபதி இந்த ஸ்தலத்தில் இருக்காரு. இந்த ஸ்தலத்தில் சிறிய இடைவேளைக்கு பிறகு படிப்பிற்கான ஒரு தெய்வம்.